பணம் நிறைய வரணும்னு ஆசை இல்லாதவங்களே கிடையாது. ஆனா, அதுக்கு சிம்பிளா சில டெக்னிக்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான சிம்பல பத்தி உங்ககிட்ட சொல்லப் போறேன். இது சிஜில் சிம்பல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது லாட்டின் சிஜிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் இது. இந்த சிம்பல நம்ம அப்ளை பண்றதன் மூலியமாக நம்ம யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோட நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டை, நம்மளுடைய பண தேவைகளை இந்த சிம்பிள் மூலியமாக நம்ம தெரிவிக்கலாம். சிஜிலுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் உண்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நமக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை, நம்மளோட டிசைரை முதல்ல நம்மளோட மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இந்த சிஜில அந்த இன்டென்ஷனை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த சிஜில நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 54 முறை இல்லைன்னா ஒரு 108 முறை இந்த சிம்பலை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதலாம். இது ஒரு பேப்பர்ல தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே நம்மளுடைய இன்டென்ஷனை, இவ்வளவு பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல ஸ்ட்ராங்கா வச்சு சொல்லிக்கிட்டே இந்த சிம்பலை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இது யூனிவர்ஸ்க்கு ஈஸியா கம்யூனிகேட் ஆயிரும். ஏன்னா யூனிவர்ஸால இதோட கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கோடா இது இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய டிசைர் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம என்ன கேட்குறோமோ அந்த விஷயம் நமக்கு கொடுக்கப்படும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட். ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த சிம்பலை நான் இப்போ உங்களுக்கு திரையில காட்டுவேன். இது 54 முறைகள் நீங்கள் எழுதலாம். முக்கியமா என்ன பண்ணணும்னு சொன்னா, இதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. நமக்கு எவ்வளவு பணம் வேணுங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். திடீர்னு நாளைக்கு காலையில எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, அது ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருந்தா அந்த விஷயத்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும். அப்படி இல்லாம ஒரு பர்சனுடைய இன்கம் 5,000 தான் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு 7,000 கேட்கலாம், 10,000, 15,000 வரைக்கும் கூட கேட்கலாம். பிரபஞ்சம் அதை நிச்சயமா கிராண்ட் பண்ணிடும். ஸோ நம்ம கிரீடினஸ் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா நம்மளுடைய ரெகுலாரிட்டி என்னவோ, நம்மளுடைய இன்கம் என்னவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டை பிளேஸ் பண்ணலாம். ஒரு பேப்பர்ல இந்த சிம்பலை நீங்க எழுதிட்டு இன்டென்ஷனை ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுட்டு கன்சிஸ்டண்டா இதை எழுதலாம். இந்த சிஜில் சிம்பிள் நான் காண்பிக்கிற இந்த சிம்பலை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கலாம். டெய்லி நீங்க பார்க்குற இடத்துலையும் நீங்க எழுதி வச்சுக்கலாம். இதன் மூலியமாக இந்த பிரபஞ்சமானது நம்ம கேட்கிற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நிச்சயமா கொடுக்கும். அதனால இதை எல்லாரும் பயன்படுத்தி பயனடையுங்க. தேங்க்யூ.